அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையின் முதல் வரி. இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். மனிதர் அனைவரின் பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு தன் இரத்தத்தை சிந்தும்படி கடவுள் செய்தார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, மாறாக உலகில் உள்ள அனைத்து மக்களின் பாவங்களுக்கும் பரிகாரமாக இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாம் கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிகேடாக செயல்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, மாட்சிமையை, மேன்மையை இழந்து நாம் அனைவரும் சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் பரலோக பிதா தான் படைத்த எந்த மனிதரும் நெருப்பு ஏரிக்கு செல்லக்கூடாது, நித்திய நரகத்திற்கு செல்லக்கூடாது, மாறாக தான் படைத்த எல்லா மனிதர்களும் அந்த நிலை வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய மாசு மறுவற்ற பரிசுத்த இரத்தத்தை நமக்காக விலையாக கொடுத்து சாத்தானின் அடிமையிலிருந்து நம்மை விடுவித்து மீண்டும் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக்கி நாம் இழந்த அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, மாட்சிமையை, மேன்மையை பரலோக பிதா இலவசமாக நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த பரலோக பிதாவின் அன்பிற்கு ஈடாக நாம் எதை தரப்போகிறோம்? நாம் கடவுளை அன்பு செய்ததால் அல்ல, மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்ததால் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக நம்மை மீட்டு எடுத்தார் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால் அந்த இயேசுவின் அன்பிற்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம்? எதை தரப்போகிறோம்? தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார். நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்ன இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். நாம் இயேசுவின் நண்பர்களாக வாழவில்லை, மாறாக கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு இயேசுவின் எதிரிகளாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி நம்மை சாத்தானின் அடிமையிலிருந்து மீட்டெடுத்து நம்மை மீண்டும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசுவின் அன்பிற்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம்? எதை தர போகிறோம்? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு ஏன் இந்த உலகில் நமக்காக இறந்தார் என்று சொல்லி புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலகில் வாழுகிற நாம் இனி நமக்காக வாழாமல் நமக்காக மரித்த இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லி புனித பவுல் அங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இயேசு இந்த உலகில் நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி நமக்காக தன்னையே கல்வாரி மலையில் தகன பலியாக கொடுத்தது. இனி நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு அவ்வாறு செய்தார் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இனி நாம் யாருக்காக வாழ போகிறோம்? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோம், இந்த உலகில் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் இயேசு எங்களுக்காக மரித்தார்
என்று சொன்னால் நாங்கள் இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி தேவ பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் இனி வரப்போகிற நாட்களில் இயேசுவுக்காக மட்டும் வாழ்ந்து இந்த உலகில் இயேசுவின் சாட்சிகளாக நாங்கள் வெளிப்படுகிற போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.